ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்காக செஞ்ச ஒரு ரெசிபி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்கிற ஒரு சிம்பிளான சாதாரண ரெசிபி தான். ஆனால் இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த இட்லி உப்புமா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா நம்ம நார்மலாக செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோவா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க விரும்பி. ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்ட்டு நைட்டே பார்த்திங்கன்னா இட்லியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்போ தான் காலையில் அதை நல்லா உதிர்த்தோம்னா நல்லா வந்து ரவை ரவையாக உதிர்ந்து வரும். ஸோ வந்து இந்த இட்லியை பார்த்திங்கன்னா நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்த்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த சோயா சங்க். சோயாவை நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சோயாவை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு 2 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் சேர்க்குறேன். நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தா இந்த உப்புமாவுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம். அடுத்து அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, இதையும் சேர்த்து நல்லா தக்காளி குழைவாக வேகிற அளவுக்கு வதக்கி விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன், அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த சோயா சங்க் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்கலாம். நம்ம ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும். ஸோ வந்து இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த இட்லியை இதோடு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கலாம். நல்ல டேஸ்டியான இந்த இட்லி உப்புமா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்க வேணான்றவங்க கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.